ஆனால் ஒரு டீ. காதல் திருமணம் செய்த மகள் மருமகன் வெட்டி படுகொலை, மகளின் தந்தை கைது. இப்போ தெரியும் இந்த கீழ் ஜாதி நாய்ங்க நம்ம மேல் ஜாதி நாங்கள் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. ப்ரோ, இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஹவுஸ் ஓனர் இங்கே தான் ஸ்டே பண்ண சொன்னாங்க. ஓ, நியூ ரூம்மேட்டா? உள்ள வாங்க. உங்கள் நேம் ப்ரோ? வேலு ப்ரோ. என் பேர் செந்தில், இவர் சுரேஷ், அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, பேர் பாலா, வெளியே போயிருக்காரு. அப்புறம் ப்ரோ, எந்த ஊர்? அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? எனக்கு சொந்த ஊர் புதுச்சேரி ப்ரோ. அப்பா அம்மாலாம் எனக்கு யாருமே இல்லை. 7 வயசு இருக்கும்போது பெரியப்பா பெரியம்மா தூரம் தாங்க முடியாமல் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே தான் நம்ம படிச்சிருந்தேன். அப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டு இங்கே சொல்லினாங்களா ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருந்தான். அதுதான் ப்ரோ இங்கே வந்தேன். ஓ, புரியுது ப்ரோ. நான் வந்து திண்டிவனம், பாலா வந்து திருநெல்வேலி, சுரேஷ் பக்கத்தில் தான் பனங்குடி. சரி ப்ரோ. சரி ப்ரோ, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கப்புறம். இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு. பாத்ரூம் எங்கே இருக்குது? பாத்ரூம் வெளியே இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பேச்சுலர் ரூமு உங்களுக்கே தெரியும்ல. சரி ப்ரோ. ஓகே, ஆஃபீஸ் வேறு டைம் ஆயிடுச்சு. டைம்ண்ணா ஐயோ 9:30. ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்குது. இன்றைக்காவது அந்த ஹெச்ஆரை மடக்கிறோம். சரி சுரேஷே, வரேன். சரி, அப்புறமா கூப்பிட்றேன், ஃபோனை வை. என்ன அவன் டாக்குமெண்ட்ஸை வெளியே வச்சுட்டு குளிக்க போய்க்கிறான்? ஃபேனை போட்டால் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டானுங்கப்பா. என்ன தான் இருந்துச்சுலான்னு தெரில. மாதம் மாதம் கண்டு மட்டும் அதிகமாக ஏறினது வேறு. என்னது இது? சுரேஷ் சொல்லி நான் புதுசாக ரூம் வைப்பேன் வேணான்னு சொல்லிட்டு அவன் தான் இருக்குமோ? நான் இருக்கிறதுல கீஜாதி பையனா? என் ஜாதி எனக்கு தெரிஞ்சா நான் தலை நடக்க முடியுமா? ஹலோ, ஆல்ரெடி 3 பேர் ரூமில் 4 பேர் ரூம் கொடுத்தீங்க. தம்பி, இது என்னோட வீடு. நான் யாருக்கு வேணா ரூம் கொடுப்பேன், எத்தனை பேர்னா தங்க வைப்பேன். உன்னை என்ன பிரச்சனை இதில்? அது இல்லைண்ணா, ஆல்ரெடி 3 பேர் ரூம் இடம் பார்த்தேண்ணா. 4வது ஆள் எப்படிண்ணா? தம்பி, உனக்கு முன்னாடி 5 பேர் இந்த ரூமில் இருந்தாங்க. நீ ஒரு ஆள் தான் அது சரியில்லை இது சரியில்லை லொட்டு லொசுன்னு சொல்லிட்டு இருக்கிற. முடிஞ்சா இரு, இல்லைனா இந்த மாதம் ரெண்டை கொடுத்துட்டு கிளம்பு. வெய் ஃபோனை. இந்த ஹவுஸ் உனக்கு யாரு கீழே யாரு மேலே ஒன்றும் தெரில. அந்த அளவுக்கு முட்டாளாகிறான் அவன்.
மாப்பிளே, இந்த வேலைக்கு சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எடுத்து வச்சிட்டல. டேய் அதான் சொல்லிட்டலடா, அது எத்தனை சொல்லினே இருப்பேன். ஏய் இரு, திரும்பி கூப்பிடுறேன். டாக்குமெண்ட் எங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? என்னடா இன்டர்வியூ ரெடி ஆகிட்டியா? என்ன சொல்றேன்னே தெரியலடா. நல்லா தேடி பார்த்துட்டா, இல்லைடா. சரி இரு, நான் கூப்பிடுறேன். என்னம்மாக்கா புது பைக்கலாம்? வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுக்க வந்தேன், காணாமல் போச்சு ப்ரோ. நீ தானா போச்சா? கடை போசில் பார்த்தேன் நம்மக்கா, டாக்குமெண்ட் வந்து பேக்காக தானே இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்தேன் டாக்குமெண்ட்டை காணோம். கீழே நின்று என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க? அதெல்லாம் விடு, பைக்கை வாங்கினா திருநியா? அதுவா ப்ரோ, ஹாஸ்டல் படிக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணியிருந்தேன் ப்ரோ. அப்போ 40,000 சேர்த்து வச்சுருந்தேன், அதில் தான். சரிம்மாக்கா, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் ஐடியா இது? சுகி தான் ப்ரோ. என்னது சுகி வட்ட போறியா? எல்லாம் கேவலமாக நிற்பாங்களே. கேவலமாக பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தா நம்மளால நிம்மதியாக வாழ முடியாது ப்ரோ. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டேன், சந்தோஷமாகவும் இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது, அவ்வளோதான். டேய், இது ஒரு விஷயமா பேசுங்கண்ணா. போங்கடா இது உள்ள. பாலா என்னல? ஒரு நிமிஷம் இரு, சீக்கிரம் சொல்லல. வேலை டாக்குமெண்ட்ஸ்க்கான விஷயம் நம்ம 2 ரூம் தான் இருந்தோம். அப்புறம் நான் கடைக்கு போயிட்டேன். இப்போ நீ மட்டும் தானே இந்த நான் தான் அவன் டாக்குமெண்ட் கீச்சு போட்டேன். இப்போ என்ன ஏமாக்கா அப்படி பண்ண? ரொம்ப மோசம்டா. ஏலே, மோசம் ஒன்று தெரியுமா உனக்கு? எல்லாரும் எல்லாத்துக்கும் செம்ம இருக்க ஆரம்பித்தா அப்போது நம்ம இருக்கிற மரியாதையும் கௌரவம் போயிடும். அதுதான் மோசம். என்னம்மாக்கா லூஸ் பண்ணி பேசுனீங்க? ஏலே, கீழே சொன்னவன் அவன். அதுக்கு என்னம்மாக்கா அப்போ? அவன் நம்ம கூட தங்கது நம்ம ஜாயம் தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன ஆகும்? நம்மளை ரொம்ப கேவலமாக நிற்பாங்களே. ஃபஸ்ட்டு நம்ம ரூமில் தான் அவன் கிளம்ப வைக்கணும். நீ எதுவும் பேசாது, என் கூடவா நான் பார்த்துக்கிறேன். என்ன வேலை? நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். ரூமில் இருக்கவே மாட்டுற, தீயா வேலை செய்கிற போலியே. ஆமாம் ப்ரோ, சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்குது. அதுக்கு தான் காசு எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ. ஏய் சூப்பர்ரா. ஆமாம், அது என்ன கையில்? இதுவா, அம்பேத்கர் ஃபோட்டோ ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி, அது கடைக்கு போய்ட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ. வா பாலா. ஏலே, உனக்கு அவ்வளோதான். உனக்கு காலையில் புழுங்க ரூம் விட்டு வெளியே போகிற, புரியுதா? நான் எதுக்கு ப்ரோ ரூம் விட்டு வெளியே போனோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த பாரு, ஒழுங்காக அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டு இந்த மயிரி பிரச்சனை பேசினாதுங்க. எங்கடா போயிட்டு வர? காலையில் ஆர்டர் விட்ட போல. பைக் யாரோ திருட்டாங்கடா. நான் ஹவுஸ் ஓனரை போய் பார்த்தேன், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுனாரு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்டா. என்னடா சொல்கிறேன்? நேற்று நைட்டு 1 மணி கூட பாத்ரூம் போகும்போது பார்த்தேன்டா. ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்கண்ணா, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுண்ணா. சரிண்ணா, அது வரண்ணா.
ஹவுஸ் ஓனர் தானே கால் பண்ணாரு, நான் போய் ஹவுஸ் ஓனர் போய் பார்த்துட்டு வரேன். ம். இப்போ தானே அவன் மூஞ்ச பார்த்து சந்தோஷமா இருக்கு. ஏய் பாலா, நீ சொன்ன மாதிரி நான் நாய் வண்டி வித்துட்டேன். நான் வந்து பழைய பைக்குனா 30,000 போயிடுச்சு. ஏல அந்த நாய் வண்டி அவள் துட்டு வந்து பெரிய விஷயம் அது இல்லாம ஏல செவுத்து கூட காது இருக்கும். என்ன இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு எதுவுமே கேட்கல. நம்ம கூட இருக்க பைய பைக்கு திடீர்னு வந்து நிற்கிறீங்களேடா, துரோகிங்களா? எதுவுமே தெரியாம பேசாத. அவன் கூட கொஞ்சம் ஆளே கிடையாதுடா. அவன் கீழ் ஜாதி பையன்டா. என்னடா ஜாதி கூதின்னு வேறு ஏதாவது அசிமா திட்ட போகிறேன்டா. வேலு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான். போலீஸ் வந்துச்சு, 2 பேரும் ஆச்சு தர நாய் இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போயிடும். ஜெலே என் ஜாதி கொஸ்டின் ஜெயிலுக்கு போது பெருமலே. ஆமாண்டா. ஐயோ 2024 இந்த மாதிரி தற்கூறிங்களா இருக்கீங்களே. டேய் ஒழுங்காக கேஷை கொடுத்துட்டு வந்து பைக்கை வாங்கிட்டு வந்து வச்சுடு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஹலோ அப்பா வர வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருண்ணா. என்னடாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா டாக்டர் வேற ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்றாங்கண்ணா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா அழுதுட்டே இருக்குண்ணா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணா ப்ளீஸ்ண்ணா. டாக்டர் வேற ஆஸ்பிரேஷனுக்கு 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்கண்ணா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. நீ வாண்ணா ப்ளீஸ். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா, அமௌண்ட் ரெடி பண்ணுறேன். அம்மா கூட இரு நீ. என்னடா ஆச்சு, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன பாலா ஆச்சு? சொன்னா மட்டும் மைதா பிடிங்கிற போற. என்னடா பண்ண? டேய் செந்திலே, நீனா சொல்லி தொலையண்டா. பாலா அப்பா காட்டில் ப்ராப்ளம் உண்டா. டாக்டர் இன்னைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு வேறு 1.5 லட்சம் ஆகும். அவனும் யாரையாட்டையும் கேட்டு பார்த்துட்டான், கிடைக்கல. சுரேஷும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஃபோன் அடித்து கேட்டு பார்த்தான், எதுவுமே கிடைக்கல. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், எதுவும் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா. இதில் 1 லட்ச ரூபா இருக்கும்டா. இதை வச்சு அப்பா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணு. என் ஜாதி ஆளுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணல. ஆனால் நீ என்ன ப்ரோ இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நான் ஒன்று ரொம்ப கேவலமாக நினச்சேன். என் ஜாதிகளுக்கு ரொம்ப தோற்று நினச்சேன். அதெல்லாம் இப்போ நினச்சாலே ப்ரோ, நம்ம வாழ்கிற வீடும் நடக்கிற ரோடும் சாப்பிட்ற சாப்பாடும் எல்லாமே வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவங்க தான் ப்ரோ. இதெல்லாம் கூட வீடு ப்ரோ. உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு டாக்டரு, அவரும் வேறு ஜாதியை சேர்ந்தவர் தான் ப்ரோ. இதில் எல்லாரும் ஜாதி பார்க்க ஆரம்பித்தா யாரும் வாழ முடியாது ப்ரோ. ஜாதி கண்டுபிடிக்கப்பட்டது தொழில்களை பிரிக்கத்தான், மனிதர்களை பிரிப்பதற்கு அல்ல.